Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Tarek hot. Salam sejahtera dan வணக்கம் kepada semua. I'm Jonathan Vela. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான். வெல்கம் டு அன்னை தேத்தாரி ஷோ. அன்னை தேத்தாரி ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்ம இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, ஆனால் பல எபிசோடுக்கு நம்ம போய்விட்டோம். அண்ட் இன்டீட் அன்னை தேத்தாரி ஷோடைய ஐடியாலஜி என்ன நம்ம சொல்கிறோம், இட்ஸ் மோர் டு செம்பாங் சந்தாய். ஒரு தேத்தாரியை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பேசுவதில் தான் இந்த தேத்தாரி இந்த ஷோ, அன்னை தேத்தாரி ஷோவை அன்ஸ்கிரிப்டட் அப்படி தான் நம்ம போகிறோம். அப்போது ஒவ்வொரு எபிசோட்லேயும் வேரியஸ் டிஸ்கஷன்ஸ் வில் பி ஸ்போக்கன். Indeed, we know that more other ones will come down here, I mean, to speak with us, and we have many things in line. நிறைய விஷயங்கள் நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ நேர்கள், நீங்கள் தொடர்ந்து நம்மளை பார்ப்பதில் மிக்க நன்றி. ஃப்ரம் மீ அண்ட் ஆல்சோ நம்ம கூட இன்றைக்கு அவர் வெவ்வேறு கோலத்தில் தோற்றத்தில் வராரு. அன்றைக்கி ஒரு மாதிரி வந்தார், இன்றைய அப்போ அன்றைக்கி இன்னொரு மாதிரி வந்தார். அப்போது இவர் சகலகலா வல்லவன் மாதிரி, கமலா சொல் மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி பாருங்கள் ஜிப்போட வந்திருக்கிறது. என் லெஃப்ட் சைடில் ஜஸ்டின். ஏன் இந்த ஜிப்பா ஜஸ்டின்? ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அப்படியே வந்துட்டேன். நீங்கள் ஒன்று மண்ணுக்கு வரும்போதே எதாவது இருந்துச்சு போட்டு வர முடியும், என்ன பண்ணுறது? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி வச்சுருவோம். சட்டையெல்லாம் அயன் பண்ணி இருக்கனால ரஷ்ஷிங் நம்ம தான் ஓடிட்டு இருக்கோம், அப்படியே டைம் பார்த்தாது. ஸோ என்ன மின்னு கிடைக்கிறத தூக்கிட்டு வந்துடுது. ஸோ அது வரும்போது தற்செயலாக போட்டு வந்துட்டேன். இது குத்தமா? நல்ல காலம் அது ஏதாவது எடுத்து வந்தீங்க. நல்ல காலம் உங்கள் முன்னுக்கு ஜிப்பா இருந்தது, வேறு ஒன்றும் இருக்காது, ஜிப்பா மட்டும் தான் இருக்கும். இது சரி, அதை எடுத்துகிட்டு வந்தீங்க. உங்கள் தேத்தாரை எடுங்க. சூப்பர்ப்பா. தேத்தாரை எடுத்து நம்மளுடைய ஷோவை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மோடு கூட இன்றைக்கு த கெஸ்ட் ஆஃப் டுடே, இவர் நண்பரை எனக்கு பல வருடமாய் தெரியும். கட்சியில் இல்லாத நேரத்தில் இருந்தும் ஒரு நண்பராய் தெரியும். வெரி குட் வெல் விஷயம், நல்ல ஆலோசனை கொடுப்பார். தனக்கு தானே அப்படின்னு சொல்லாத ஒரு நல்ல உள்ளம் அவர். மூஞ்சில் தெரியாது, ஆனால் கெட்டவன் மூஞ்சி மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். ஆன் மை ரைட் ஐ ஹேவ் அ டியர் ஃப்ரெண்ட் டத்தோ ரவிசங்கர். ரவிசங்கர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய நண்பர் மிஸ்டர் ஜான் அவருக்கும் பிரதர் ஜஸ்டினுக்கு அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. ஸோ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் ரவிசங்கர். நான் எங்கேருந்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, லாபீஸ் ஜொஹோர்லேருந்து வந்திருக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் தெரியும், ஜொஹோர் மாநிலம் வரையும் ஏன்னா சூடு பிடிச்சி நெருப்பு கிளம்பி அங்கங்கே பல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அரசியலை பற்றி. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பிரதர் ஜான் அவர் மூலியமாக சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணணுன்னு இது பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நான் கலந்துருக்கேன். சொல்லுங்கள் சார். ஆமாம், நீங்களே அதை ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கோம். லாபேஸில் அப்பா இருந்தார். உங்களுடைய ஹோம் டவுன் தானே அது? இல்லை, என்னோடய ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காப்பாரில் உள்ளவங்க, சிலாங்கூரில் உள்ளவங்க. ஸோ ஒரு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அங்கே லாபீஸ் போயிட்டாரு. போன பிறகு நாங்கள் பிறந்தோடனே அங்கேயே நம்ம செட்டில் டவுன். ஹோம் டவுன் தானே நீங்கள் பிறந்தது லாபேஸ்ல? நம்ம ஓராங் லாபேஸ், நீங்கள் ஓராங் ஜோஹோ, அண்ணா ஜாத்தி ஜோஹோலாம். சரி, அப்போது நீங்கள் இன்றைக்கு ஆக்சுவலி நேர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற இந்த டைமில் இவர் இப்போ தான் ஜோஹர்லேருந்து வெளியே இன்றைக்கு நேராக நம்ம ஷோக்கு வராரு. தட் மீன்ஸ் இட் ஷோஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் அவர் பீப்புள். நான் சொன்னேன் நம்மளுடைய சாக்ரிஃபைஸ். அப்போது இந்த ஜோஹர் எலெக்ஷன்ஸ் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் அ ஜோஹோரியன்? நீங்கள் கத்து வச்சாபாங்க லாபேஸும் கூட, அதற்கு முன்னுக்கு ஏஎம்கே, அதற்கு முன்னுக்கு அலி ஜவத்தன் கோசி, இதெல்லாம் நிறையா பதிவை நீங்கள் சார்ந்திருந்திருக்கீங்க. அப்போது எப்படி இந்த ஜோஹோ எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்க போகுது, இது எப்படி போகுது? ஏன்னா இந்த தடவை ஜோஹரில் அநேகமான சாலோன் இருக்காங்க.
ஸோ உங்களுடைய பார்வை? ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கம்போது நம்ம வந்து 2018 பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தான் ஹாரப்பான்னு வந்துட்டு நல்ல வெற்றி காண்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த இதே மாதிரி ஒரு எலெக்ஷனில் வந்து நம்ம ரொம்ப தோல்வி அடைஞ்சோம். தோல்வி அடையும் போது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பக்கத்தான் ஹாரப்பான் இதோட வந்து மீண்டும் முளைஞ்சி வராது, இதோட வந்து நம்ம பக்கத்தான் ஹாரப்பான் வந்து இதோட முடிஞ்சிச்சு ஷெரட்டன் மூஃபுக்கு அங்கிட்டுன்னு. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்மளோட இன்றைக்கி வந்து ஒற்றுமை அரசாங்கத்தோட வந்து டத்தோ ஸ்ரீ அன்வாரோட ஒரு 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 அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அந்த அமைஞ்ச போகிறது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்த அரசாங்கத்துலேருந்து இருக்கும்போது இந்த பிஆர்என் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா மக்களுக்கு வந்து பல வகையால் வந்து கேள்விகள் எழுப்பப்படுறாங்க. என்ன எழுப்பப்படுறாங்கனாக்கா கேள்விகள், இந்த அரசாங்கத்துலேருந்து இருக்கீங்க, ஏன் வந்து இந்த ஜோஹர் மாநிலத்தில் அரசாங்கத்துக்கு வந்து ஒன்றுமே எங்களுக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்க மாட்டுது இந்த ஒற்றுமை அரசாங்கத்துலேருந்துன்னு. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து என்னன்னாக்கா நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி தலைவர் காடேலானில் லாபிஸோட தொகுதி தலைவர். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலமும் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாடுவான் கீழே இருக்குது. ஆனால் ஜோஹரோட ஸ்டேட் மட்டும் பொறுப்பாடுவான் கீழே இல்லை. ஏன் பொறுப்பாடுவான் கீழே இல்லை? ஏன் பொறுப்பாடுவான் கீழே இல்லைனாக்கா பரிசான் நேஷனல் வந்து அவங்க ஃபெடரல் பிஹெச்சில் கூட இருக்கிறாங்க இல்லை? ஏன் நீங்கள் ஜோரில் அப்படி சொல்கிறீங்க? ஜோன் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒன் டேட் ஒன் தேட்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒற்றுமை அரசாங்கம் வந்து 2022 பொது தேர்தல் அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜோஹர் மாநில தேர்தல் 3ஆம் மாதமா 4ஆம் மாதம் 22 2022 வந்து வச்சுட்டாங்க. அதாவது அப்போல்லாம் தனித்தனியாக நின்றீங்க, அப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க கொடுத்த ஒரு விஷயம்ல அன்றைக்கி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா நம்மளோட மக்கள் வந்து ரொம்ப குழம்பி கிடக்குறாங்க ஜோஹர் மாநிலத்தில். அப்போ நம்ம ஒரு தொகுதியாக இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, டத்தோ ஸ்ரீ அன்வார் தான் பிரதமராக இருக்காரா, ஏன் வந்து ஸ்டேட்டில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து ஒரு இன்ஃபோ கிடைக்க மாட்டுது அப்படி சொல்லும்போது, அவர் வந்து ஒரு பிரதமராக இருக்கும்போது அவர் வந்து ஸ்டேட்டுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ட்ரெயினோட விஷயங்கள், சிங்கப்பூருக்கு ட்ரெயின் கொண்டுட்டு போனது, அந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர் வந்து ஃபெடரலாக இருந்து ஒரு பிரதமராக இருந்து அவர் வந்து நிறைய விஷயத்த வந்து மக்களுக்காக செய்கிறாரு, நல்லது செய்கிறாரு. ஆனால் ஜோஹர் மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் அதை கிரெடிபிலிட்டி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவங்க வந்து அவங்களோட இணையில், அதாவது அவங்களோட இதில் நம்மளை இணைச்சிக்கல. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது எங்களை மாதிரி தலைவருக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஆச்சுனாக்கா, லந்தேகான் நெகிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லா ஒரு மலேசியாவே வந்து பொறுப்பாடுவானா இருக்கும்போது ஜோஹர் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ அவர் மிஸ்டர் ஜஸ்டின் சொன்ன மாதிரி என்னன்னாக்கா நம்மளோட பொது தேர்தல் வந்து பிறகு வந்தனால, மாநில தேர்தல் முன்னுக்கு வந்தனால நம்ம வந்து பின்தங்கி போயிட்டோம். அவங்க நம்மளோட இணையில அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தேர்தலுக்கு வந்துட்டோம், பிஆர்எனுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லந்தேகான் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லந்தேகானும் இல்லை. அதாவது இந்த ஹரப்பானில் உள்ளவங்களுக்கு லந்தேகான் இல்லை, அலி மஜ்லிஸு, கத்தோ கம்போங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பின்தங்கி தான் இருக்கிறோம் நம்மளோட ஹரப்பானோட தலைவர்கள். இது 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 இப்போது அவங்க மாநிலத்தில் எப்படி இருந்தால் கூட, அது ஃபெடரல் எப்படி இருந்தால் கூட மாநிலத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றீங்க. இதோடைய காரணம் பரிசான் நேஷனலா இல்லை ஸ்டேட் சேர்மேனா இல்லை ஸ்டேட் மந்திரி பஸ்ஸாவா? என்னோட கருத்து கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெடரலில் வந்து பார்த்தீங்கன்னா டத்தோ ஸ்ரீ பக்கத்தில் தான் அவர் டத்தோ ஸ்ரீ ஜாயிட் ஹமீடி இருக்கார். அவர் தான் பாரிசான் நேஷனோட பிரசிடென்ட். ஆனால் மாநிலத்தில்னு பார்க்கும்போது மாநில தலைவர் தான் அதை ரோல் பண்ணுறாங்க. அதாவது பார்க்கும்போது மந்திரி புஷ் முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மந்திரி புஷார் ஜோஹர் தான் வந்து இந்த முடிவு எடுக்கிறாரு. அதில் பத்தாமல் பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்த அரசாங்கத்தில் வந்து நாங்கள் டிஏபியோட வந்து இணைஞ்சி ஒரு 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 இடத்துல வந்து உட்காந்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் அமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், இது ஒரு பேசப்படுது இஷ்யூ. ஏன் வந்து டிஏபி அவங்க ஒதுக்குறாங்க, ஏன் ஹரப்பான் அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்களை வந்து அவங்க ஏதோ ஒரு வழியில் வந்து குழப்பிட்டு தான் இருக்காங்க. இதுதான் எங்களோட கருத்து. குழப்புறாங்கன்னா எந்த விதத்தில் குழப்புறாங்க? ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் அமைக்கிறது முன்னுக்கே வந்து இந்த ஸ்டேட் அரசாங்கத்தை அமைச்சிட்டோம். இந்த ஸ்டேட் அரசாங்கத்தை அமைச்சனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 40 சீட்டு வச்சுருக்கிறோம், மெஜாரிட்டி சீட் வச்சுருக்கிறோம். நம்ம தான் பவராக இருக்கிறோம். அதாவது மாநிலத்தில் வந்து அவங்க தான் பவராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பவராக இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
திருப்பி இந்த அரசாங்கத்தை நாங்கள் வந்து கையாண்டோன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அலியாக இருக்கும்போது 2022 தேர்தல் வந்துச்சு. பார்க்க போனால் 2027 தான் வந்து அடுத்த தேர்தல் வரணும். இப்போ பார்த்தீங்க பக்கத்தான ஹரப்பானோட எந்த ஒரு அவங்களோட ஈடுபாடும் வந்து மாநிலத்தில் இல்லை. அவங்க தான் இன்ன வரைக்கும் பவராக இருக்காங்க. அப்போ எதுக்கு அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரமாக அந்த தேர்தலை வைக்கிறாங்க? இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது காரணம் என்ன? இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. என்ன யாரும் தெரியலன்ற சொல்கிறீங்க. பூவாட் வந்து அம்னோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆமாம், என்ன என்ன சொன்னாருன்னா, இதை வைக்க சொன்னதே ஒரு பெரியவர் அப்படின்னு சொன்னார். ஆமாம், இதுக்கு பின்னால் வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் போது அங்கே பாதிக்கப்படுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள், நம்ம சமுதாயம் கூட. பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிகாமாட்டில் ஸ்கீஜாங்கில் வந்து டாக்டர் ஜேக் இருக்காங்க. டாக்டர் டாக்டர் ஜேக் வந்து அவங்க யார் பார்த்தீங்கன்னா காடையில் அவனோட எம்பிஎன் தலைவி. அதே அழியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலிப்பளிமன். ஒரு 40 வருஷமாக அந்த ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ணி தமிழ் ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒரு அடிப்பளமாக வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு சார்ந்த கட்சியில் உள்ளவங்க எனக்கு தொடர்பு செஞ்சு இது வந்து எப்படி வந்து அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும், இத்தனை வருஷமாக நாங்கள் தானே இந்த பிரச்சனையை வந்து கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பல விஷயத்த வந்து, ஏன்னா நம்ம தொகுதி தலைவராக இருக்கிறதுனால, ஏன்னா லாபிஸு சிகாமட் ஸ்கீஜாங் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து ஒரு டயரால் இருக்கோம். இல்லை புரியல, அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ அதை செய்யக்கூடாதுன்றாங்களா? அதாவது எப்படின்னா இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜான் வெரி சிம்பிள். அதாவது இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா இப்போ இந்த பிரச்சனையை வந்து அந்த அரசாங்கம் மடானி அரசாங்கம் எடுத்து செஞ்சுன்னா அந்த கிரெடிட் மடானி அரசாங்கத்துக்கு போயிடும், டத்தோஸ்ரீ அனுவாருக்கு வந்து இந்த கிரெடிட் போய் சேரும். அதனால வந்து நிறைய இஷ்யூ வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மறைச்சி வச்சிருக்காங்க, புதைச்சி வச்சிருக்காங்க. இது ஸ்கூல் பிரச்சனையாக இருக்கலாம், கோயில் பிரச்சனையாக இருக்கலாம். நிறைய கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா எவ்வளோ கோயிலுக்கு வந்து இன்னும் வந்து நில பிரச்சனை போயிட்டு இருக்குது ஜோஹர் மாநிலத்தில். அதே மாதிரி ஸ்கூல் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசனாக வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வெளியானுச்சு. இந்த எலெக்ஷன் டைமில் சிகாமாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூலுக்கு வந்து நிலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வைபி யூனேஸ்வரனோட இடத்துல. ஸோ அவர் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வைபி யூனேஸ்வரன் வந்து அவர் ஒன்றும் செய்யலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தவறுகள்லாம் மறைச்சிட்டு நம்மளோட அடிப்பாளையமண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்டேட்டில் அப்போ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து அவங்க டைரெக்டாக அடிக்காமல் சோஷியல் மீடியா டிக்டாக்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுங்களை வந்து கலப்பி விட்டு இந்த மாதிரி பேசுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி பல வகையான வதந்திங்க தான் விளையாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இனத்தவங்க குறிப்பாவா இல்லை எல்லாரும் பொதுவாக இருக்குது சொல்றீங்களா? இல்லை இப்போ உள்ள பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இனத்தால் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் 2022 நம்மளோட பிஹெச் அரசாங்கம் கையாண்டது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 83% 85% இந்தியர்களோட ஓட்டு தான் வந்து நம்மளோட அரசாங்கத்தை தீர்மானம் பண்ணாங்க. அதே மாதிரி 88% சீனர்கள். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களா, நம்ம இந்தியர்களோட ஓட்டை உடச்சிட்டாக்கா அவங்க தேய்ச்சிடலாம், இதுதான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயத்தை புதைச்சி நம்மளோட உரிமைகளை சாவடிக்கிறாங்க. இப்போ கேள்வி இப்போ அந்த மாதிரினா அங்கே இருக்கிற தலைவர்கள், அங்கே இருக்கிற கத்துவச்சாபாங் இல்லை யார் அங்கே இந்தியர் தலைவர்கள் இருக்காங்க, இவங்க அதை தோண்டி எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு காணலாம்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து லாபிஸ் தொகுதி தலைவராக இருக்கேன். அந்த தொகுதி தலைவர் வந்து நான் வைபி யூனேஸ்வரனுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். ஸோ அவர் வேலை செய்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்கூல் பிரச்சனை அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார் பார்லிமெண்ட்டில். அதுக்குள்ள வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இப்போ ஒரு ப்ரோசஸிங்கில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செய்ய முடியாமல் தடைப்படுத்துகிறாங்க. எப்படி தடைப்படுத்துகிறாங்கனாக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகதிங்களை கொடுத்து இந்த மாதிரி அவர் பேரை கெடுக்கிறாங்க. அப்போ இவங்க பேரை கெடுத்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்க தேய்ச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தான ஹரப்பான் வந்துட்டு ஒன்றும் செய்யலை, டத்தோஸ்ரீ இருந்து ஒன்றும் செய்யலை. ஆனால் சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிவு எடுத்தால் தான் ஒரு சில விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ மக்களுங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோலாம் போய் சேராதனால மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னும் ஜோஹர் மாநிலத்தில் இப்போ அனுவார் அவர் நினச்சார்னா என்ன வேணால் செஞ்சு அவர் தான் பிரதமர். அது வந்து ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ராங்கான ஒரு இன்ஃபோ. என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளாம் அரசியல் இருக்கனால நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறது என்ன கேட்டிங்கன்னா அது ராங்கான ஒரு இன்ஃபோ. அப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு போக முடியல.
ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்குள்ளே நுழைய முடியல. ஏன்னா ஸ்டேட்டில் தான் அவங்க நம்மளோட இணைஞ்சு வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டாங்களே. இப்போ இல்லை, 2022லேருந்து. அப்போ இப்பயும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சா கூட நாங்கள் டிஏபியோட ஒரு டேபிளில் உட்காந்து ஆட்சி அமைக்க மாட்டோம், அவங்களோட கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அவங்க கெம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டில் ஃபெடரல் வந்து சுப்ரீம் பவர் இருக்குல்ல ஃபெடரலுக்கு முடிவு எடுக்க. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இப்போது நான் பார்த்தேன் டாக்டர் ஜாக்கோடைய அவங்களுடைய டாக்டர் ஜலியா அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு நிலம், அதாவது அந்த ஸ்கூலுடைய ஃபீல்டு ஏதோ புதுசாக கொடுத்துருக்குறாங்க, நிலம் கொடுத்துருக்குறாங்க. மேபி யூனிஸும் அதில் போயிருந்தார் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அது ஒன்று நான் கவனித்தேன். அப்போது இது ஃபெடரலில் இருக்கும் போது நம்ம ஓவர் ரூல் பண்ண முடியுமா ஸ்டேட்டை? அதாவது இப்போ எதெல்லாம் இப்போ இப்போ நான் இந்த அரசியலில் வந்து இப்போ ரீசனாக வந்து வைபி யூனிஸ் கூட நான் இருக்கிறனால சில விஷயம் என்னோட புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் கீழே எஃப்ரூ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இமீடியட்லி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க டத்துஸ்ரீ அன்வரோட தலைமையில். அப்போ அதே மாதிரி தான் வந்து எல்லா வேலையும் போயிட்டுருக்குது. அதாவது ஜோஹர் மாநிலத்தில் ஸ்டேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, எந்த ஒரு கரிச்ச சமமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது மஜ்லிஸ் ஆமாம், இந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா அவங்க தானே ரோல் பண்ணுறாங்க. அதுதான் இதுதான் நான் என்ன சொல்கிறேன், என்ன வந்து பிரதமர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, அன்வாய் எதிர்பார்த்தாருன்னா, அவர் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவரோட இந்த தேர்தலில் வந்து ஆட்சி கலைச்ச பிறகு என்ன அவர் முக்கியமாக கலைச்ச மின்னுக்கும் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து யாரையும் சாடி பேச வேணாம், முடிஞ்சளவு அவர் என்ன சொன்னார், நம்ம வேலை எதிர்பார்க்குறோம் வேலை செய்கிறதுக்கு, ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் இருக்குது செய்கிறது, இந்த தேர்தல் இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம ஏன் வந்து அவசரப்பட்டு கலைச்சோம். ரெண்டாவது வந்து இதை தாண்டி என்ன பெரும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பரிசா நேஷனலும் சரி பக்கத்து அரப்பாவும் சரி ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் ஃபெடரல் கவர்மெண்ட் ஒன்றா இருக்காங்க. அப்போ மாநில அரசாங்கத்தை மாநில தேர்தலில் அடிச்சுக்க, அதாவது நிகராக போட்டி போட்டாங்களா, அது எப்படி என்ன பிரச்சாரம் இருக்க போகுது, அது நல்லா இருக்காதுல்ல. மக்களும் வந்து ஒரு குழப்படியில் அடைஞ்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களும் ஒரு பெரிய குழப்படியில் மாட்டிக்குவாங்க. என்னடா ஒன்றா இருக்காங்க மேலே இங்கே அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பார்க்க வேடிக்கையாக இருக்கும் பாருங்களேன். ஆகையால் இதை தான் அவர் வேணான்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப என்னை கேட்டால் நான் பார்த்தேன், அவர் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் சொன்னார். இருந்த போதிலும் தேர்தலை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்க காலகட்டம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. மக்கள் வந்து இதை கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். கண்டிப்பாக மக்கள் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக அதை சீர்தூக்கி பார்க்கணும். அங்கேயும் அதே பிரச்சனை, நிகழ்ச்சியும் அதே பிரச்சனை தான். அப்போ வந்து அதில் ஒரு ஸ்லோகனும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, காவான் புண் போலே லாவான் புண் போலே, அப்படி தான் வந்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. இதான் இருக்கும். ஆமாம், அது அவர் மாட்சு வந்து அன்றைக்கி வந்து காங்கிரஸில் ஆரம்பித்தார். அது இப்போ பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது லாஜிக்காக தான் இருக்குது. நம்ம வந்து சண்டை போடனாலும் போடலாம், இல்லை காவானாக இருக்கனாலும். ஆனால் அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாதிக்க போகிறது என்னன்னாக்கா நம்மளோட சமுதாயம் தான். இன்றைக்கி ஏன் வந்து நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரச்சார வேலையை விட்டுட்டு இன்றைக்கி வந்து இந்த ப்ரோகாஸ்ட் வந்து கலந்துக்கிட்டேன்னா, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றுகள் வரணுன்னாக்கா நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகணும். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்து கலந்துக்கணும். எப்படி ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்களோ, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பட்டதாரி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 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 ஏதாச்சும் ஒரு தொழிலதிபர் இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்த காலத்தை விட்டுட்டு இப்போ ஜென்ஜி இந்த மாதிரி புது ஜெனரேஷன் உருவாகும் போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தை அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு அரசியல்வாதியை உருவாக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டை மாத்திரமா அது முக்கியம் இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் குரல் கொடுக்காம விட்டுட்டோன்னா நம்மளோட சமுதாயத்தை யார் குரல் கொடுத்து கேட்க போகிறோம். டூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் பங்கேற்றுறாங்க, போட்டிடுறாங்க. ஸோ அது ஜோருக்கு எப்படி ஒரு பிரயோஜனமாக இருக்கும், இல்லை அது பிரயோஜனம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தா நாப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இந்தியர்கள் போட்டி போகிறாங்க. அதில் 2 பார்த்தீங்கன்னாக்கா காடைலான் பிகேஆர் சார்ந்த சாலூனு, 2 பார்த்தீங்கன்னா டிஏபி சார்ந்த சாலூனு. அப்புறம் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு கிடச்ச இன்ஃபோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா எம்ஐசியில் 4 இந்தியர்கள் போட்டி போடுறாங்க. அப்புறம் எம்ஐபிபின்னு சொல்லி புது ஒரு 5 பேர் போட்டி போகிறாங்க எம்ஐபிபி. அப்புறம் பெர்சாமாவில் வந்துட்டு ஒரு இந்தியன் லேடி கேர்ள்ஸ் போட்டி போடுறாங்க. ஸோ இதில் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன்ஸ் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இப்போ ஒரு கட்சினாக்கா அந்த கட்சியில் வந்து ஒரு கோத்தா இருக்கும். இந்த கோத்தாக்கு மீறி வந்து நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து மைனாரிட்டியில் இருக்கிறனால அது அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதுதான் எங்களோட கோத்தா, மேபி இதுதான் இவ்வளோ பேருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும்னு. மேபி இந்த மாதிரி வழிகள் திறக்கும் போது பல இந்தியன்ஸோட லீடர்ஸ் உருவாகிறதுக்குள்ளே ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அந்த நோக்கம்னு ஒன்று இருக்கணும். இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க,
நம்ம வந்து ஒரு அடுவனை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு அலிப்பளிமனா சாலுன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணாமல் மக்களுக்கு முக்கியமாக என்ன நம்மளால் போய் சேர்க்க முடியும், இதுதான் வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்போ மிஸ்டர் ஜஸ்டின் சொன்ன மாதிரி அவங்கள கொண்டெய்ன் பண்ணி இவங்கள கொண்டெய்ன் பண்ணி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல இந்த இடத்துல. அவங்களோட மேனிஃபெஸ்டோ இப்போ உங்களோட தொகுதியில் நீங்கள் என்ன வந்து மக்களுக்கு செய்ய முடியும், மக்களை எப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும். இப்போ என்னோடய தொகுதியில் கேட்டிங்கன்னா நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் அங்கே உள்ள மக்களுங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து யூனிஸ்வரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட கமெண்ட்ரின் கீழே வந்து கத்துவ யூனிட் ஸ்குவாட் பிற்பாடுவான்னு சொல்லி ஒரு 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 அமைப்பு கீழே வந்து என்னை வந்து லந்தே பண்ணிக்காரு. இப்போ அதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் இறங்கி இந்த ஒரு 6 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 4000 பேரை நாங்கள் வந்து எங்களோட ஸ்குவாட் கீழே வந்து வச்சுருக்கிறோம். எதுக்குனாக்கா இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி என்ன ஒரு பேட்டு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா என்ன தான் டிக்டாக்கு ஃபேஸ்புக் எல்லாம் இருந்தாலும் அதில் வந்து சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மையாக இல்லைங்களே. அப்போ அதில் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அதில் அப்போ ஏன் உண்மையான விஷயம் யாரும் சொல்கிறதில்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ அப்போ கரெக்டு தான். இப்போது நம்ம ஐ மீன் பொதுவாகவே இப்போ இந்த உண்மை இல்லைன்னு பேசுகிறவங்க சொல்கிறோம்ல, அவங்களே சொல்லுவாங்க உண்மை இல்லை நிறைய விஷயம் இருக்குது. அப்போ ஏன் உண்மையே நிறைய பேர் பேச மாட்டுறாங்க, இல்லை மறைச்சி பேசுகிறாங்களா, இல்லை பேச விருப்பம் இல்லையா அப்படின்னு இருக்குது. மேபி வந்து அவங்க உண்மையை பேசுனாக்கா அவங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். அதுக்கு வந்து அவங்க பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கலாம். அப்போ அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும் போது அவங்க எப்படி அவங்க வாயை திறந்து அவங்க பேச முடியும். அதுதான் இப்போ இங்கே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நம்மளோட நெரேட்டிவ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை தான் மறுபடியும் நடக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு இடத்துல கேட்டேன் ஜஸ்டின், இப்போது இவங்களே திரும்பி வந்தாங்கன்னா இதுதானே நடக்கும் திரும்பி. ஆமாம். அப்போது அது நடக்காததுக்கு ஸ்டேட் என்ன செய்யுது, அதாவது பக்கத்தான் நாரப்பான் என்ன செய்யுது, ஒன்று. பிளான் பி, அப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஸ்டேட் செய்ய போகுது அடுத்த பிஆர்எனுக்கு? நீங்கள் அதில் இருக்கிறீங்க, எம்பிஎன்ல இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் மேபி உங்களுடைய வியூ சொல்லலாம் என்ன நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க நெகிரியில் வந்துட்டு நாங்கள் வந்து யாரோடையும் வந்து இணைஞ்சி கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதாவது பாரிசா நேஷனல் அரசாங்கம். இப்போ இன்கேஸ் இன்றைக்கி அவங்க 40 சீட்டு அவங்க தேய்ச்சிருக்காங்க மெஜாரிட்டியாக. இந்த பிஆர்எனில் வந்துட்டு கொஞ்சம் தோல்வி அடைஞ்சாங்க, ஒரு 20 ஒரு 25 சீட்டு அவங்க வந்து தேய்ச்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கட்சியில் அவங்க கூட்டணி அமைச்சு தான் ஆகணும். சொல்லுங்க வரேன். ஸோ அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் திருப்பி மக்களை குழப்பிடுவாங்க. இல்லை அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரும் குழப்படி. பரிகத்தா நேஷனல் இந்த தலைவர் துவான் இப்ராஹிம் என்ன சொன்னார்னா, பாஸ்காரர்கள் வந்து பிஎனுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்கிறாங்க, பிஎன் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்கிறாங்க. இது பெரும் ஒரு குழப்படியாக இல்லை. அதாவது அவங்க பிரிக்கத்தானில் இருக்காங்க யார் பாஸு, ஆனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிஎனுக்கு ஆதரவு தெரிவிங்க. அது திருப்பி வந்து இப்போ இவங்க ரிப்போர்ட்டர் கேட்கும் போது இல்லை நான் வந்து அரசாங்கம் அமைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ அது பெரிய ஒரு குழப்படியாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அது அந்த அரசியல் பேச்சில் லாங்குவேஜில் சும்மா அவங்க மேலோட்டமாக இல்லை அதுக்கு ஒரு தெர்சீராட் இருக்குது அப்படின்னு. இப்போது நீங்கள் அதை சொல்லும்போது பிரிக்கத்தான் நான் வெரி எந்த டோன்னு தெரியல, எம்ஐபிபியா யாருன்னு, பட் பிரிக்கத்தானில் அவங்க இந்தியன் கேண்டிடேட்ஸ்க்கு சப்போர்ட்டே பண்ணலை. ஒரு வீடியோ பார்த்தேன் நான் டிக்டாக்கில் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு 6-7-8 பேர் இருக்காங்க எம்ஐபிபின்னு நான் கேள்விப்படுறேன். ஆனால் வந்து பாஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மையானு தெரியல, நான் பார்த்தேன். சரியான பாவம். இப்போ சரி எதிர்கட்சி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போது நம்ம ஒற்றுமை அரசாங்கம் அந்த ஸ்டேட்டில் இல்லைன்றீங்க, அப்போ யார் ஆப்போசிஷன்? நம்ம தான் ஆப்போசிஷன். பக்கத்தான் ஹரப்பா தான் ஆப்போசிஷன் ஜோஹரில். நம்ம எதிர்கட்சியாக தான் வந்து மாநில ரீதியில் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பந்துவானும் இல்லை அரசாங்கம், அதாவது ஸ்டேட் அரசாங்கத்துலேருந்து நம்மளுக்கு பந்துவான் எந்த ஒரு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் அதை நம்ம சிலாபா சொல்லிட்டாக்கா அன்றைக்கி வந்து முக்கிய பாத்தத்தில் நடந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு அதான் சொல்ல லந்திக்கானும் நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா இல்லை, ஃபெடரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரிக்கிறாங்க. அதாவது பக்கத்தான அங்கே அதாவது பார்க்கும்போது ஜோஹர் மாநிலத்தில் வந்துட்டு இதுதான் வந்து மக்களுங்க வந்து கன்ஃபியூஸாக இருக்காங்க. அதான் இப்போ இதுதான் இது ஒரு பெரிய இன்னொரு குழப்படி என்ன தெரியுங்களா? இதே மாதிரி தான் மலாக்கா தேர்தல் நடந்துச்சு, மாநில தேர்தல் 2021 மலாக்கா தேர்தல், 2022 ஜோஹர் மாநில தேர்தல். இதில் வந்து ஜோஹர் மாநில தேர்தல் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்குது, ஆட்சி கழிச்சிட்டாங்க. ஆனால் மலாக்காவில் என்ன ஒரு பெரிய திருப்பு முனை வந்துச்சுன்னா 2021 தேர்தல் முடிஞ்சு 2023 4ஆம் மாதம் போல் கத்துவ மந்திரி மாற்றினாங்க. முதலமைச்சர் மாற்றும் போது
அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. தே ரிமூவ்ட் பெருசாக தூக்குல இணைஞ்சு இருந்த அந்த இதை வந்து கேபினெட், அதாவது இப்போ சட்டமன்றத்தை மாற்றி, அது எக்ஸ்கோலாம் மாற்றி டிஏபி உள்ளுக்கு வச்சாங்க. அப்போ அது வந்து 9 பேர் பரிசன் நேஷனலில் இருக்கிற எக்ஸ்கோ ஒரு ஆள் டிஏபி. அப்போ கொஞ்சம் அது வந்து கிராஜான் பிற்பாடுன்னு மாதிரி பெருசாக இல்லை, ஆனால் இருக்குது. அங்கே 2-3 லத்திகான் பொலிட்டிக் இருக்குது. அதாவது லத்திகான் பொலிட்டிக் என்னன்னா, இந்த அலி மஜ்லிஸ் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது ஜோரில் பார்த்தீங்கன்னா 0, அங்கே வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது மாற்றம் வந்துச்சு. இதே மலாக்கா அரசாங்கத்தை நடத்துதாரு பார்த்தீங்கன்னா இதே அம்னோ தான். இது ஒரு பெரிய குழப்படியாக தானே இருக்குது உண்மையா. ஓகே, அது ஒரு சைட் இருக்கட்டும். நினைக்கிறேன் நீங்கள் தேதிக்கு வந்து மக்கள் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் தெரிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இந்திய வேட்பாளர்கள் ரத்தோக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன் ஷரீட் அவுட்லாம் பக்கத்தானப்பாலேருந்து மொத்தம் 4 வேட்பாளர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சுப்பிரமணியன் நிற்கிறாரு, ஒருத்தர் புக்கேட் கப்போங்கில் நிற்கிறாரு. அடுத்தது வந்து குணாலன் வந்து லயான் லேங்கில் நிற்கிறாரு. அப்புறம் கார்த்தியானின்னு ஒருத்தங்க வந்து ஸ்கூடாவில் நிற்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ரூபன் சொல்லிட்டு பாலோவில் நிற்கிறாரு. இது 4 பேர் பக்கத்தானப்பாலேருந்து. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மைக்காலேருந்து ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. அப்புறம் பெர்சாமாலேருந்து 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து டோட்டல் வந்து 4. அப்போ 3 மறந்துட்டோம், எம்ஐபிபியை மறந்துட்டோம். அவங்க 5 பேர் நிற்கிறாங்க. ஓ, பெரிய நம்பர்ஸ் தான், பிக் நம்பர்ஸ், ஹியூஜ் நம்பர்ஸ். நான் அது நல்லதாக தான் கருதுகிறேன். இப்போது இன்னொன்று, இவங்க நிற்கிற இடத்துல இன்னொரு இந்தியர்களை எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு அது ஆஸ் அன் இந்தியன் அது என்னுடைய பார்வை. பட் அகெயின் இட்ஸ் அவங்க கட்சி, அவங்கவுங்க கட்சி எங்கே டிசைட் பண்ணுறாங்களோ அங்கே நிற்கணும். இப்போது நம்மளுடைய பகுதி பார்த்திங்கன்னா இப்போ சுப்பிரமணிய பாகோ, மிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து அவர் ஒராங் ஜோஹோ. ஆமாம், அவர் பிறந்து வளர்ந்ததே வந்துட்டு மூவாறு, அதாவது பாகோ. ஸோ அவருக்கு கிடச்சி, அவர் தொகுதி தலைவர், கடையிலாண்டோட பாகோ தொகுதி தலைவர். அவருக்கு கிடச்ச டோனு வந்து பார்த்தீங்கன்னா முக்கி கப்போம். அப்போ நேற்று வந்து அவருக்கு நான் போயிட்டு கேம்பெயின் பண்ண போகும்போது நிறைய விஷயங்கள் அவர் அந்த இடத்துல நான் வந்து சந்தித்தேன். அதாவது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கி கப்போங் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மலாய்க்காரங்க கம்யூனிஸ்ட் சண்டை போட்ட இடம், ஒரு தெம்பாட் பஸ் செஜாரா. ஆனால் நான் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கமாஜோன்னு ஏற்படலை. அங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, பிளஞ்சம் பார்க்க போனால் அதை வந்து நல்லா செஞ்சுருக்கலாம். அது யார் கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னுக்கு இருந்த பிரதமர் இருந்தார்ல, மொய்டீன் இருந்தார்ல, தான் சரி மொய்டீன் கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அவர் சுப்ராவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. இப்போ சூப்பராக இருக்காரு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி அங்கிட்ட வந்து ஆமாம் குணா நிற்கிறாரு. அங்கே இந்தியர் வேட்பாளர், இந்தியர் வாக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதே மாதிரி ஸ்கூடாயில் வந்து கார்த்தியானி, அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இவர் நம்ம வைபி சிந்தோங்க இருக்கார்ல, அவங்களோட ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஓகே. ஆமாம் ஆமாம். அப்புறம் அவர் இன்னொருத்தர் வந்து டாக்டர் ரூபன் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி பேசினாரு. அவர் வந்து கிளாங்கில் உள்ளவர். அவங்க அப்பாலாம் வந்து குழுவாங்கில் உள்ளவர். அப்போ அங்கே போயிட்டு ஒரு 3-4 கிளினிக் திறந்து நல்ல கிரவுண்ட் செஞ்சு சேவை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு டாக்டரா. அப்போ வந்து இப்போ அவரும் வந்து புதுசாக களை அடங்கியிருக்காரு டிஏபிக்கு. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்னோம், இல்லை நம்ம கண்டிப்பாக ஆதரிப்போம். நல்ல கேண்டிடேட்ஸ் தான். இப்போ நம்ம பக்கத்தான் ஹாராபாட்லேருந்து குணா இருக்கிறாரு, சுப்பிரமணியம் இருக்காங்க, டாக்டர் கார்த்தியானி, டாக்டர் ரூபன், அந்த மாதிரி. அப்போது சான்சஸ் ஆஃப் பிஹெச் கெட்டிங் இன்டு இந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட்டை மறுபடியும் நம்ம கையாளுறதுக்கோ இல்லை எடுப்பதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது ஒன்று, இல்லை கேன் இட் ஹேப்பன்? இப்போ அனாலிசிஸ் பிரகாரம் வந்து இப்போ நம்ம கிரவுண்டில் செய்கிறனால அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கூட்டணி இருக்கும். ஒரு கூட்டணி வந்து பிகேஆர், நம்ம வந்து 20 சீட்டு நிற்கிறோம். அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி வந்துட்டு அவங்க 17 சீட்டு நிற்கிறாங்க, அமனா வந்து 19 சீட்டு நிற்கிறாங்க. ஸோ எங்களோட ராஃப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 32 இடம் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. அதாவது அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு. ஆமாம், மெஜாரிட்டியில் இருக்கும். ஓகே, அதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு இல்லை 32 வந்து நம்ம ஒரு 30 ஜெயிச்சா கூட நம்ம அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு, நம்ம தான் சாலிட் அரசாங்கத்தை எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் நம்ம அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன் வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா, வந்துட்டு ஓட்டாளர் வந்து சீனர்களோட ஃபீட்பேக் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஜோஹர் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஏரியாவுக்கும்
ஹர்பன் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா ஹர்பன்லேயும் இருக்காங்க, டவுன்லேயும் இருக்காங்க. ஆமாம், கிராமப்புறத்தில் இருக்காங்க, தோட்டப்புறத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்துட்டு நல்ல ஒரு சாலிட்டான அரசாங்கம், மடானி அரசாங்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிக்கானான் வந்துட்டு கொஞ்சம் சில இடத்துல தான் நிற்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டியில் சில பிரச்சனைகள் வகதிகள்லாம் ஏற்பட்டு வவாசான்னு ஒரு புது பார்ட்டி உருவாக்கியிருக்காங்க. பார்க்க போனால் அவங்க எல்லாத்தையும் நிற்கிறேன்னாங்க. லாஸ்ட் மினிட் என்ன பிரச்சனை நடச்சதில் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. எங்கள் இடத்துலையும் பெக்கோலையும் வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் அவர் திடீர்னு விட்ரா பண்ணிட்டார் நிற்கலன்னு சொல்லிட்டு. அப்போ இது உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் நேற்று பாஸ்லேருந்து மிஸ்டர் ஜஸ்டின் சொன்ன மாதிரி அவரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பாரிசானுக்கு வந்து ஆதரவு இதில் வந்து பாதிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை குழப்பி நம்ம சமுதாயம் தான் பாதிக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட மெயின்லி வந்து என்னோட என்ன சொல்லுவாங்கன்னா இது எல்லாம் இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறது இது மக்களுக்கு தெரியணும். அது என்ன நீங்கள் வாட் இஸ் ஸ்டேட் டூயிங் இது தெரிய வைக்க. இது நடக்குது, இப்படி இருக்கிறாங்க, இது நடந்தால் இப்படி நடக்கும், இது இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டேட் என்ன செய்யுது? கார்டிலான் அங்கே அதாவது பிஹெச் என்ன செய்யுது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்சி 2018 எடுத்து 2020 திருப்பி ஆட்சி மாறி நம்ம வந்து எதிர்கட்சி ஆகிட்டோம். அப்போ எதிர்கட்சி ஆகி திருப்பி 2022 11 மாதம் திருப்பி ஆட்சி பிடிச்சோன்னே தான் இந்த ட்ரெயினோட ப்ராஜெக்ட். ஆனால் எங்கள் வீடெல்லாம் வந்து ஆர்டிஎஸ்ஸு அந்த இது கம்பேர் டு சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இந்த கேடிஎம் பக்கத்தில் தான் இருந்தோம். எங்களாம் வீடு எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மடானி அரசாங்கம் தான் இதுக்கு வந்து ஃபுல்லி வந்து வழி அப்படி ஸ்டேட் சொல்லலையே. ஸ்டேட் என்ன சொல்லுங்க, நீங்கள் குறைவா காசு கொடுக்குறீங்க, நீங்கள் ஒன்றும் கொடுக்குறீங்க, இட்ஸ் ட்ரெயினிங் அவுட் அப்படின்னு வருது. இது யார் கொடுத்த இன்ஃபோ? ஏன் இந்த இன்ஃபோ இப்படி கொடுக்குறாங்க? அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாநில ஃபெடரல் வந்து செய்தாது, பட் கொடுத்த விஷயம் அது எஸ் டத்தோஸ்ரீ வந்து அதை மறுபடியும் அது விளக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பதில் வரல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஃபர்ஸ்ட் சம் பீப்புள் ஓன்ட் லிசன் டு டத்தோஸ்ரீ வாட் ஹி சேஸ். ஆமாம், டத்தோஸ்ரீ எப்படி விளக்குனார்? ஏன்னா அவர் விளக்குனது இப்போ பினாமான் சாலோன் இடத்துல. இப்போது இது சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், நானும் அங்கே போயிருந்தேன் புக்கி கம்பேருக்கு. அன்னைக்கு வந்து அவர் என்ன சொன்னார்? ஆமாம் புக்கி கம்பேரில் வந்து அவர் என்ன சொன்னார்னாக்கா நாடு எல்லாம் ஓகேவா இருக்குது, ஆனால் பல ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன், சிகாமாட்டில் இருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் நியாயமாக பட்டுச்சு. அப்போ அந்த நியாயத்துலேருந்து என்ன பண்ணா அவர் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம், அதாவது ஃபெடரல் அரசாங்கமும் ஸ்டேட் அரசாங்கமும் ஒத்துமையாக இருந்தால் தான் பல விஷயத்தை வந்து இன்னும் நன்மை செய்ய முடியும். அப்போ இவர் செய்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு அந்த கிரெடிட் வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டுறாங்க. இப்போ டத்தோஸ்ரீ செய்கிற விஷயம் வந்து வெளிப்படுத்தலை. அதை தான் வந்து நம்ம கேட்குறோம், ஏன் ஃபெடரல் கவர்மெண்ட் இவ்வளோ உதவி செஞ்சாங்க? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சிட்டி அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து தெம்பாட் பர் அந்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நாளாக செத்து போய் கடந்த சிட்டியை இவர் முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த வந்து இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இல்லை நான் எப்படி சொல்கிறேன், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது இப்போ ஜோரில் இப்படி இருக்குது, நம்ம ஒப்போசிஷனாக இருக்கோம், அது இது நம்ம சொல்கிறோம். எஸ் வி நோ த இஷ்யூஸ். அண்ட் இன்னொன்று அவங்க நம்ம கூட இணையில் கொடுக்க மாட்டுறாங்க, செய்ய மாட்டுறாங்க. நான் ஐ பிலீவ் ஹவு வி ஷுட் கோ ஃபார்வர்ட் இஸ் இந்த அரசாங்கம் அதாவது பக்கத்தான் ஹராப்பானில் இருக்கிற ஸ்டேட் பினாங் ஸ்லேங்கோர் 100% இந்த ஸ்டேட்டை பாருங்கள். ஜோரில் இருக்கிற மக்கள் இந்த ஸ்டேட்டை நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னு கவனிங்க. இப்போது ஐ திங்க் அஸ்மின் அலியோடைய ஸ்பீச்சில் ஒன்று சொன்னார், ஸ்லாங்கோ பாக்கி ஆயப்பர் சும்மா ஒரு டைமில் ஒரு காலகட்டத்தில் ஆயப்பர் சும்மா தப்பி ஜோஹோ பாக்கி அப்படின்றார். அவர் நல்ல விஷயத்த சொன்னார். அப்போது என்ன சொல்கிறேன்னா ஸ்லாங்கோ மாநிலத்தில் நிறைய ஐ மீன் இப்போ அது ஜஸ்டின் இப்போ பேச சொன்னான்னா அது போயிடும். இப்போ 2 ஹவர் பேசுவார் ஸ்லாங்கோ மாநிலத்தை பற்றி. அப்போது ஸ்லாங்கோ மாநிலத்தில் இருக்கிற அந்த திட்டங்களை ஜோஹோருக்கு எடுத்து வரணும். இஃப் சொல்கிற காலத்தில் வென் பக்கத்தான் ஹராப்பான் வின்ஸ் இந்த ரோல் மாடலை அது கொண்டு வரணும். ஏன் அது கொண்டு வருவாங்க? ஏன்னா ஜோஹரில் ஸ்லேங்கோ இஸ் அ மாடல் ஸ்டேட். ஆமாம், இப்போ நெக்ரியும் அப்படி தானே. நெக்ரி அன்னைக்கு சுகு வந்து பேசினார். அவர் ஏதோ அவர் பேசின விதம் வந்து நெக்ரி சம்மேளனில் இந்தியர்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அந்த மாதிரி இருந்தது. அது ஏன்னா
இருக்கு ஆனால் சின்னதாக இருக்குங்களா? இல்லாமல் இருக்காது. சொல்கிற விதத்தை பார்த்தாம இருக்கும். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இஸ் தே. ப்ராப்ளம்ஸ் cannot be கிளியர். அப்போது ஸ்லேங்கோ வந்து வாஸ் த மாடல் ஆஃப் நெகிரி. அதே மாதிரி தான் இப்போ ஜோஹோரும் இப்போ நீங்கள் அவங்க மேனிஃபெஸ்டோ சொல்லும் போது ஐ பிலீவ் ஜோஹோ மக்கள் எப்படி பார்க்கணும்னா ஸ்லேங்கோ பாருங்கள், நெகிரி சம்பிலான் பாருங்கள், பின்னாங்க பாருங்கள். உங்களுடைய ஜோஹோர் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பக்கத்தான் ஹாராப்பானுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றீங்களா? ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிஹெச்க்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபெடரலில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வருஷத்துக்கு வந்து டத்தோ ஸ்ரீ அனுவாட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ஜோஹர் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நம்ம 2018 2020 வரைக்கும் தான், குறைஞ்சது ஒரு 18 மாதம் தான் நம்ம வந்து ஆட்சி எடுத்தோம். அது வந்து அது மந்திரி புஷ் வர இழந்துட்டார். ஆமாம். அப்போ அவர் இறந்தனால நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட்டான ஒரு விஷயம் செய்ய முடியாமல் ஒரு காலகட்டம் ஆட்சிக்கு வந்துருச்சு வர 2020 ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஜோஹர் மாநிலத்தை நம்ம திருப்பி வந்து பக்கத்தான் ஹார்ப்பான் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம தேர்தல் கோவிட் டைமில் வச்சனால. அதுதான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் கோவிட்னு சொல்லி பல பேர்த்த பயமுடுத்துனாங்க. பல பேர் வந்து வீட்டிலேருந்து ஓட்டு போட வெளியே வரல. ஏன்னா நான் கேம்பெயினுக்கு போனேன். அது வந்து எஸ்ஓபியோட ஒரு உண்டி நடந்துச்சு ஜோஹரில். மேபி வேறு ஸ்டேட்டில் இல்லை, ஜோஹர் மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி எஸ்ஓபி இல்லை, கோவிட்டில் ஒன்றும் இல்லை, மக்கள் ரொம்ப வெளிப்புணராக இருக்காங்க. ஸோ மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும்னா ஜோஹர் மாநிலத்தோட தலையெழுத்தை மாற்றணுன்னாக்கா, நம்ம சமுதாயத்தோட தலையெழுத்தை மாற்றணுன்னாக்கா இந்த வாட்டி நடக்கக்கூடிய ஒரு பிஆர்எனை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிஆர்எனை அவங்க கருதணும். கருதி அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையோட ஜெனரேஷனை அவங்க யோசிச்சாங்கன்னா இன்றைக்கி வந்து மடானி அரசாங்கம் வந்து என்னென்ன விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதே போல் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட இணைஞ்சு செய்யணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட் கூட நம்மளுக்கு கரிச்சசமாக இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. இதுதான் நான் என்னோட கான்சர்னே வந்து இதுதான் இன்றைக்கி உங்களோட இந்த பாட்காஸ்டோட அவா வந்து அதான். ஆமாம். ஸோ இதுதான் என்னோட மெயின்லி வந்து நான் வந்து முன் வைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொரு தரப்பு என்ன ஓடிட்டு இருக்குங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க 30 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50 சீட்டில் 56 சீட்லேருந்து 30 சீட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. சந்தோஷமான விஷயம். இருந்த போதிலும் இந்த மாதிரி இந்த இந்த தேர்தலுக்கு மாநில ஜோஹர் மாநில தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கூட்டணிலாம் இருக்கிற வாசி யாருக்குமே ஒரு சாலிட் மெஜாரிட்டி இருக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒட்டிக்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இருக்குது. இதில் வேறு வந்து டத்தோ ஸ்ரீ ஆன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து டிஏபி கூட பக்கத்தில் உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் திருப்பி உட்காந்தாரு நாக்காடியில் அன்றைக்கி. இருந்தாலும் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, இது மக்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஜோஹரில் வந்து கிட்டத்தட்ட 2,48,000 வாக்காளர்கள், இந்திய வாக்காளர்கள் இருக்காங்க. 248,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஓட்டர்ஸ் மட்டும். என்ன நான் கேட்டுக்கிறோன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குற நேர்களும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கும் இதான் அவங்க அவாவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஏன்னா எனக்கு 2022 கோவிட் எல்லாம் பயம் கொடுத்தாங்க. நானும் வந்து ஆக்சுவலி பிரச்சாரத்துக்கு வந்தேன். நானும் மாஸ்க் போட்டு தான் வந்தேன். ஆக்சுவலி நாட் ஈஸி. அப்போ இந்த வாட்டி வந்து ஏன்னா பொதுவாக வந்து பொது தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தல் பை எலெக்ஷனாக இருக்கட்டும், ஆளுங்க வந்து வெளியே வரது குறவு தான். ஓகே. ஸோ போன தடவை கூட கேள்விப்பட்டு 55% தான் வந்தாங்க ஜோஹரில் மாநில தேர்தலில். இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து ஆள் கூட வந்து வாக்களிக்கணும். குறிப்பாக வந்து யார் எந்த கட்சின்னு ஆய்வு செஞ்சுட்டு வாக்களிங்க. சும்மா எடுத்துன்னு கதை முடிவு எடுக்க வேணாம். அதான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக டு டூ இட்லாம். ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி டத்தோ ரவி சங்கர். நம்மளுடைய தலைவர்கள் அங்கே கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும். நீங்கள் அங்கே உங்களுடைய சேவைகளை செய்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் செய்கிற சேவையை செம்மையாக தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்ததில்லை. அப்போது மக்கள் ஜோஹோ தேர்தல் அதற்கு வாக்களிங்க. ஜஸ்டின் சொன்ன மாதிரி முன்ன மாதிரி அது கோவிட் டைமில் இருந்தது. ஆனால் இப்போது போய் வாக்களிங்க. சரியான இடத்தில் வாக்களிங்க. ஸோ அன்டில் தென் வி ஹவ் ஸ்போக்கன் ஆஃப் ஜோஹோ. அண்ணன் தேத்தாரே ஷோவில் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பகுதியும் நம்ம ஹீட் பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அன்டில் தென், till next time, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், ஜோனத்தன் வேலா. We'll see you all on our next show. Thank you very much once again, Dato. Thank you. இந்த வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி.
இது விழுமையாக நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேர்க்குறீங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். நன்றி ஏதோ. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Tarek hot, discussion hot. What we think